ஹோட்டல் கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா ஹெல்த்தியா கூட இருக்குங்க. 150 கிராம் அளவுக்கு ஊற வச்ச வெள்ளை பட்டாணிய 7ல இருந்து 8 விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி பழம், 1 கை அளவு புதினாவை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க, தண்ணி சேர்க்காம. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சுருள மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா பச்சை வாசம் போற மாதிரி சுருள கலந்து விட்டுட்டு பட்டாணி வேக வச்ச தண்ணியை 1 கப் அளவுக்கு சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் அரைச்சி எக்ஸ்ட்ராவா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேம்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கும் போது நம்ம வேக வச்ச பட்டாணி 1க்கு 2 மசிச்சு அதோடவே சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கலந்து இடையில விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா கெட்டியா இருக்கும் பட்டாணி சுண்டல். நல்லா கலந்து விட்டுட்டு சுட பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு மேல பொடியா நறுக்கின வெங்காயம், பானிபூரி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நொறுக்கி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கார்ன்ஃபிளெக்ஸ் நொறுக்கி சேர்த்துட்டு துருவின கேரட், பொடியா நறுக்கின கொத்தமல்லியையும் மேல சேர்த்துட்டு சுட சாப்பிட்டு பாருங்க. செம டேஸ்டியான தள்ளுவண்டி கடை பட்டாணி சுண்டல் சூப்பரா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.